கேட்குறாங்க பாருங்க. அஃபலா உஅல்லிமுக கலாமன், அபூ உமாமா உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லி தரட்டுமா? இதா குல்தஹு அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் அத்ஹபல்லாஹு ஹம்மக அல்லாஹ் உங்களுடைய கவலையை போக்கி விடுவான். வ கலா அன்க தைனக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான். உங்கள் கவலையும் அல்லாஹ் போக்கிடுவான், உங்கள் கடனையும் அல்லாஹ் அடைத்து விடுவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹு ஒருவனுக்கே உரித்தாகுக. ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உலக மனிதர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நிலவட்டுமாக என்கின்ற உயரிய துஆவோடு இந்த துஆவின் வகுப்பை நாம் தொடங்குவோம். ஏராளமான சகோதர சகோதரிகள் கேட்ட ஒரு துஆ என்னவென்றால், எங்கள் வாழ்க்கையில் கடன் கஷ்டமே இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் கவலைகள் இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுத்த எல்லா காரியமும் வெற்றி பெற வேண்டும், எங்கள் வாழ்க்கையில் உடம்பில் நோய்கள் இருக்கக்கூடாது, எங்கள் வாழ்க்கையில் யாரும் எங்களை ஆதிக்கம் செய்யக்கூடாது. இத்தனை தன்மைகளை எங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான ஆதாரபூர்வமான அறிவிப்பில் உள்ள ஒரு துஆவை கற்றுக் கொடுங்கள் என்று ஏராளமானவர்கள் அலைபேசியின் மூலமாக அழைத்தும் கேட்டிருந்தீர்கள், கீழே கமெண்டிலும் கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக ஒரு துஆவை தேடி செல்லும் போது அபூ தாவூதில் அழகான ஒரு துஆ பதிவு செய்யப்படுகிறது. ஹதரத் அபூ சஅதில் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸாத்த யௌமின் லில் மஸ்ஜித ஃபஇதா ஹுவ பிரஜுலின் மினல் அன்சாரி யுகாலு லஹு அபூ உமாமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் பள்ளிவாசலுக்காக செல்கின்றார்கள். பள்ளிவாசலுக்கு செல்லும்போது அங்கே அன்சாரி சஹாபியான அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்ன அபூ உமாமா பள்ளிவாசலில் தொழுகை இல்லாத நேரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறீங்களே, என்ன விஷயம் என்று கேட்கின்றார்கள். அபூ உமாமா அவர்கள் பதில் சொல்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு கவலையும் கடனும் என்னை சூழ்ந்து விட்டது. எனக்கு என்ன இருக்கு, ரொம்ப கடன் இருக்கிறது, அதே நேரத்தில் ரொம்ப கவலையும் இருக்கு நாயகமே. என்னுடைய கடனை என்னால் கொடுக்கவும் முடியலை, அதற்கு பதில் சொல்லவும் முடியலை. அதனால் கவலையும் கடனும் என்னை சூழ்ந்ததினால் யாரிடத்தில் போய் என்ன சொல்லணும்னு தெரியாமல் நான் பள்ளிவாசலில் வந்து அமர்ந்திருக்கின்றேன் என்று அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பதிலளிக்கின்றார்கள். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அஃபலா உஅல்லிமுக கலாமன் இதா குல்தஹு அத்ஹபல்லாஹு ஹம்மக வ கலா அன்க தைனக. ரசூல் எவ்வளோ அழகாக கேட்குறாங்க பாருங்க. அஃபலா உஅல்லிமுக கலாமன், அபூ உமாமா உங்களுக்கு நான் ஒரு வார்த்தையை சொல்லி தரட்டுமா? இதா குல்தஹு அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னால் அத்ஹபல்லாஹு ஹம்மக அல்லாஹ் உங்களுடைய கவலையை போக்கி விடுவான். வ கலா அன்க தைனக உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடனை அல்லாஹ் அடைத்து விடுவான். உங்கள் கவலையும் அல்லாஹ் போக்கிடுவான், உங்கள் கடனையும் அல்லாஹ் அடைத்து விடுவான். அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லி தரட்டுமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க. உடனே அபூ உமாமா சொன்னாங்க, பலா யா ரசூலல்லாஹ் கண்டிப்பாக எனக்கு நீங்கள் அந்த ஒரு வார்த்தையை சொல்லி கொடுங்க என்று அபூ உமாமா அவங்க சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா அஸ்பஹ்த வ இதா அம்சைத, அபூ உமாமாவே நீங்கள் காலையிலும் மாலையிலும் நான் சொல்லித்தரக்கூடிய இந்த துவாவை நீங்கள் ஓதி வாருங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஒரு அழகான துவாவை சொன்னாங்க. அந்த துவா 8 அற்புதங்களை உள்ளடக்கிய துவாவாக இருக்கிறது.
அற்புதமான 8 அர்த்தங்களை உள்ளடக்கி அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே சுபிட்சமாக நடக்கணும், எல்லாமே அவருக்கு சாதகமாக, அவருக்கு மகிழ்வை தரக்கூடியதாக, நிம்மதியை அளிக்கக்கூடியதாக இருக்கணுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் 8 விதமான அர்த்தங்களை உள்ளடக்கி அபூ உமாமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஒரு துஆவை சொல்லி கொடுத்தாங்க. அந்த துஆவை அபூ உமாமா அவங்க ஓதி வந்தாங்க. ஓதி வந்து அபூ உமாமா சொன்னாங்க, ஃபஅல்து ஸாலிக, நான் ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரியே செஞ்சேன். ஃபஅத்ஹபல்லாஹு ஹம்மி வகலா அன்னி தைனி, அல்லாஹ் என்னுடைய கடனையும் நீக்கிவிட்டான், என்னுடைய கவலையும் அல்லாஹ் போக்கிவிட்டான் என்று அபூ உமாமா அவங்க சொன்ன இந்த செய்தி அபூ தாவூதுல பதிவு செய்யப்படுகிறது. அது என்ன துவா? அந்த துவாவை நாம் நிச்சயமான முறையில் மனனமிட்டு கொள்ள வேண்டும். அழகான ஒரு துவா அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதி காமிச்ச துவாக்கள்லையே பேர் அற்புதங்களை உள்ளடக்கிய துவாவாக அதை வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வின் தூதர் அவ்வப்போது அடிக்கடி ஓதக்கூடிய ஒரு துவா. இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஏதோ அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கல, ரசூலுல்லாஹ் தங்க வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக இந்த துவாவை என்ன செஞ்சாங்க? ஓதுனாங்க. அப்படி ஒரு துவாவை தான் இப்போ நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் சொல்ல இருக்கிற இந்த துவாவின் மூலமாக என்னுடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவதோடு, உங்களுடைய கவலைகள் கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குவதோடு, இதனை மனனமிட்டுக் கொள்ளக்கூடிய நசீபினை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தர வேண்டும். பாருங்கள், துவாவை பார்ப்போம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக மின் கலபதித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். 8 விஷயங்களை ரசூலுல்லாஹ் உள்ளடக்கினாங்க. திரும்ப அந்த துவாவை நான் கற்பிக்கும் மன்னத்தில் சொல்கிறேன், என்னோடு சேர்ந்து நீங்கள் சொல்லி பாருங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக மின் கலபதித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால். ரொம்ப அழகான துவா. சுசல்லாசம் அவங்க சொன்னாங்க அபூ உமாமா ரலியல்லாஹு, அபூ உமாமாவே நீங்கள் அல்லாஹ்ட்ட சொல்லுங்கள், அல்லாஹும்ம எனது இறைவா, இன்னி நிச்சயமாக நான், அஊது பிக உன்னிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன், மினல் ஹம்மி கவலையை விட்டும். ஹம்முன்னு சொன்னால் என்னங்க? கவலை. சொன்னாங்க கவலையிலிருந்து நீங்கள் முதல்ல அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடுங்க. கவலை வந்துருச்சுன்னு சொன்னாலே உடம்புல நோய்கள் அதிகரிச்சோம். கவலை வந்து விட்டது என்று சொன்னாலே நம் முன்னால் என்ன உணவுகள் வைக்கப்பட்டாலும், எவ்வளவு செல்வங்கள் இருந்தாலும், நம்மை சுற்றி எவ்வளவுதான் நல்லவங்க இருந்தாலும், கவலை வந்துருச்சுன்னா நமக்கு சந்தோஷம் இருக்காது. கவலை ஒரு கொடிய நோய். இன்றைக்கி சொல்கிறாங்க டிப்ரெஷன் காரணமாகத்தான் இன்றைக்கி சூசைடில் இருந்து எல்லா ஹராமும் நடக்குது. டிப்ரெஷன் அதிகமாச்சுன்னா மது அருந்துறான், டிப்ரெஷன் அதிகமாச்சுன்னா பெண்கள்கிட்ட பேசுகிறான், டிப்ரெஷன் அதிகமாச்சுன்னா பயணம் பண்ணணும்னு சொல்லி வண்டி எடுத்துகிட்டு ரொம்ப தொலை தூரத்தில் போகிறாங்க, டிப்ரெஷன் ஆச்சுன்னா தற்கொலை வரைக்கும் இன்றைக்கி என்ன செய்கிறாங்க போகிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் நிம்மதியாக வாழணும்னு சொன்னால் முதல்ல அல்லாஹ்ட்ட நீங்கள் கேளுங்க, மினல் ஹம் கவலையை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு. கவலைப்படணும். மார்க்கத்தை நினச்சி கவலைப்படுங்க, மறுமையை நினச்சி கவலைப்படுங்க, உங்களுடைய தொழுகையை நினச்சி கவலைப்படுங்க, உங்களுடைய அமல்களை நினச்சி கவலைப்படுங்க, உங்களுடைய ஈமானினுடைய பலகீனத்தை நினச்சி கவலைப்படுங்க, பிறருடைய ஈமானினுடைய பலம் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து நம்மளுடைய ஈமான் இப்படி இருக்கிறது என்று கவலைப்படுங்க. மார்க்கம் சார்ந்து உங்களுடைய கவலைகளை நீங்கள் மாற்றி கொள்ளுங்கள். அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டாவதாக சொன்னாங்க, அடுத்து நீங்கள் அல்லாஹ்ட்ட கேளுங்க, வல் ஹஸனி துக்கத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. என் வாழ்க்கையில் துக்கமான செய்திகளே செயல்களே எதுவுமே வரக்கூடாது. என் வாழ்க்கையில் நல்ல செய்திகளும்
இன்பமான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கணும் யா அல்லாஹ், துக்கமே ஏற்படக்கூடாது என்று அல்லாட்ட துக்கத்தை விட்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுங்க என்று 2 விஷயத்தை முதல்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க வஅஊது பிக, இன்னும் நான் உன்னிடத்தில் இருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். எதிலிருந்து தெரியுமா பாதுகாவல் தேடுகின்றேன்? மினல் அஜ்ஸி, இயலாமையை விட்டு உன்னிடத்தில் இருந்து நான் பாதுகாவல் தேடுகின்றேன். எதிலிருந்து ரசூலுல்லாஹ் பாதுகாவல் தேட சொன்னாங்க? இயலாமை. எந்திரிச்சு கடைக்கே போக முடியல, வியாபாரத்துக்கே போக முடியல, அப்படியே ஆளை முடைக்கிறது, எந்த ஒன்று தொடங்கினாலும் அதில் எனக்கு ஒரு பரக்கத்து இல்லை, ஒரு வெற்றி இல்லை, அதை முழுமையாக என்னால் அதை செய்ய முடியலை, எந்த ஒரு காரியத்திலையும் என்னால் எதையுமே ஒரு வெற்றியை நோக்கி செல்ல முடியலை, ரொம்ப ஒரு இயலாமை இருக்குல்ல, இயலாமை இருந்து விட்டது என்று சொன்னால் எந்த ஒன்றையுமே நம்ம செய்ய முடியாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இயலாமையை விட்டு என்னை பாதுகாத்து விடு, எனக்கு தைரியத்தையும் துணிச்சலையும் கொடுத்து எதையும் செய்வதற்கான மன வலிமையும் எனக்கு கொடுத்துரு. அது வேணும் இன்னைக்கு. அந்த மன வலிமை இன்னைக்கு நம்மள்ட்ட என்ன செய்யல இல்லை. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மினல் அஜ்ஸி, இயலாமையை விட்டும் என்னை நீ பாதுகாத்து விடு. அடுத்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒல் கஸ்லி, சோம்பேறித்தனத்தை விட்டும் என்னை பாதுகாத்துடு. 4 விஷயமாச்சா? முதல்ல கவலை, அடுத்து துக்கம், அடுத்து இயலாமை, அடுத்து சோம்பேறித்தனம். சோம்பேறித்தனத்தை என்னை விட்டு பாதுகாத்துறியா அல்லாஹ். இன்றைக்கி எல்லோரும் அப்படி தானேங்க. இன்றைக்கி பாருங்கள், ரொம்ப இன்றைக்கி இளைஞர்களாக இருக்கட்டும், வயதானவர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி சோம்பேறித்தனங்கிறது நம்ம உடம்புல ரொம்ப அதிகமாக குடி புகுந்து விட்டது. காரணம் இந்த செல்ஃபோனு, டிவி, அதிகமாக சாப்பிடக்கூடிய உணவு. இதனால் இன்றைக்கி நிறைய சோம்பேறிகள் இன்றைக்கி என்ன செஞ்சுட்ருக்காங்க, உருவாகிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் காப்பாற்றணும். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஒல் கஸ்ல், சோம்பேறித்தனத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யலாம், நீ பாதுகாத்துரு. எந்த ஒரு வேலையுமே சுறுசுறுப்பாக சூட்டிப்பாக அதை உடனே செஞ்சு முடிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு உடம்புல ஒரு தெம்பை கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க பாருங்க வஅஊது பிக, யா அல்லாஹ், இன்னும் நான் உன்னிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். எதிலிருந்து தெரியுமா? மினல் ஜுபுனி, சொன்னாங்க மினல் ஜுபுனி, யா அல்லாஹ், உன்னிடத்திலிருந்து கோழைத்தனத்தை விட்டும் நான் பாதுகாவல் தேடுகின்றேன். வல் புகுலி, கஞ்சத்தனத்தை விட்டும் உன்னிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க கோழைத்தனம் என்பது இருக்கவே கூடாது. ஒரு மூமின், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ன தெரியுமா? பலகீனமான ஒரு மூமினை விட பலமான மூமின் தான் அல்லாஹ்விற்கு விருப்பமானவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிச்சாங்க. அப்போ அடுத்து சொன்னாங்க மினல் ஜுபுனி, கோழைத்தனத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. வல் புகுலி, கஞ்சத்தனத்தை விட்டும் என்னை பாதுகாத்து விடு. 6 விஷயமாச்சா? அடுத்து சொல்கிறக்கூடிய விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். வஅஊது பிக, இன்னும் நான் உன்னிடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகின்றேன். மின் கலபதித்தைன், கடன் என்னை மிகைப்பதை விட்டு உன்கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். என்ன லிமிட்டில் கடன் வாங்கணுமோ, என்ன அளவில் கடன் வாங்கணுமோ அந்த அளவில் தான் கடன் வாங்கணும். நம்மளுடைய வருமானத்தை தாண்டி, நம்மளுடைய பொருளாதாரத்தை தாண்டி நம்ம சக்திக்கு மீறி கடன் வாங்கிட்டோம்னா இந்த கடனை அடைக்க முடியாது. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க மின் கலபதித்தைன், கடன் என்னை மிகைத்து விடுவதை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். இன்றைக்கி எதுக்கோ கடன் வாங்குகிறோம், எப்படியோ கடன் வாங்குகிறோம். வாங்கிறது கடனா வட்டியான்னு தெரியாத அளவுக்கு வாங்குகிறோம். நல்லதுக்கு வாங்குறோமா, கெட்டதுக்கு வாங்குறோமா, அவசியத்துக்கு வாங்குறோமா, அனாவசியத்துக்கு வாங்குறோமா, தேவைக்கு வாங்குறோமா, ஆடம்பரத்துக்கு வாங்குறோமா, பேருக்கு வாங்குறோமா, பகட்டுக்கு வாங்குறோமான்னு நமக்கு தெரியலை. ஆக மொத்தம் இன்றைக்கி கடன்லேயே வாழ்க்கை ஓடுது. இருக்கிறத வச்சு பொருந்தி கொள்ளக்கூடிய மனப்பான்மை இன்றைக்கி இல்லாமல் போச்சு. அதனால் கடன் அதிகரிச்சிருச்சு. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8ஆவதாக சொன்னாங்க வ கஹ்ரிர் ரிஜால், மனிதர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து நான் உன்கிட்ட பாதுகாப்பு தேடுறேன். கூட அழகான ஒரு வார்த்தை. மனிதர்களுடைய ஆதிக்கம் இருக்க, கடன் கொடுத்துட்டா கடன் கொடுத்தவன் நம்மளை ஆதிக்கம் பண்ண தான் செய்வாங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட கை நீட்டி பணம் வாங்கிட்டோம்னு சொன்னால் அந்த பணம் கொடுத்தவர் நாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி அவர் நினைப்பார். நமக்கு இந்த இடத்துலலாம் இவர் மரியாதை கொடுக்கணும்னு நினைப்பார். நம்ம மேலே ரொம்ப ஒரு வன்மத்தை கக்குவாங்க. நம்மளை ஒரு அடிமைப்படுத்துகிற மாதிரி பார்ப்பாங்க, அடிமைப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, நம்மளை ஒரு துச்சமாக மதிப்பாங்க இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கஹ்ரிர் ரிஜால், மனிதர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து அவங்கள்ட்ட என்ன செய்கிறேன், அல்லாஹ் பாதுகாப்பு தேடுறேன் அப்படிங்கிற இந்த துவாவை நீங்கள் ஓதி வந்தால் உங்களுக்கான எல்லா கவலைகளும், எல்லா கஷ்ட நஷ்டங்களும், எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்கிரும்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அபூ உமாமா சொல்கிறாங்க பாருங்கள், ஃபஅல்து ஸாலிக, அதை நான் செய்து வந்தேன்.
ஃபஅல்து ஸாலிக, நான் அதை செய்து வந்தேன். எனவே அதுஹபல்லாஹு ஹம்மி, என்னுடைய கவலையை அல்லாஹ் போக்கிவிட்டான், அல்லாஹ் வச்சிட்டான். வகலா அன்னி தைனி, என்னிடத்தில் இருந்த கடனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அடைத்து விட்டான். நான் அதுக்கப்புறம் இந்த துவாவை காலையிலும் மாலையிலும் ஓதி வந்ததற்கு பிறகு கடன் இல்லாத, கவலை இல்லாத, சோம்பேறித்தனம் இல்லாத, கோழைத்தனம் இல்லாமல், கஞ்சத்தனம் இல்லாமல், இயலாமை இல்லாமல் ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தான். அப்போ இந்த 8 அம்சங்கள் யாருடைய வாழ்க்கையில் கிடைச்சிருச்சோ அவருடைய வாழ்க்கை என்பது சுபிட்சத்தை நோக்கி நகரக்கூடியதாகவும், அவருடைய வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியை நோக்கி நகரக்கூடியதாகவும், அவருடைய வாழ்க்கை என்பது இன்பத்தை நோக்கி நகரக்கூடியதாகவும் இருக்கிறது. எனவே இந்த துவாவை நல்ல முறையில் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த துவாவை ஓதுகின்றேன், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வ அஊது பிக மினல் அஜ்ஸி வல் கஸ்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி வல் புக்லி வ அஊது பிக மின் கலபத்தித் தைனி வ கஹ்ரிர் ரிஜால் என்கின்ற இந்த துவாவை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர்கள் ஹதரத் அபு சஅதில் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இதனுடைய துவாவை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தமிழிலும் அரபியிலும் தமிழ் அர்த்தத்தோடு இன்ஷா அல்லாஹ் நாம் கீழே கொடுக்கின்றோம், அதையும் பார்த்து கொள்ளுங்கள். வல்லோன் அல்லாஹ் வாழக்கூடிய காலங்கள் முழுக்க யாரிடத்திலும் தேவையாகாமல் ரப்பினிடத்தில் மட்டும் தேவையாகி வாழக்கூடிய உயர்ந்த நிலையை அல்லாஹ் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.